நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. பார்வதி விஷயமா தானே என்கிட்ட பேச வந்த? உன் மனசு சரியில்லாததுக்கு காரணம் பார்வதியோட கல்யாணம் தானே? அம்மா, அது பார்வதி கல்யாண விஷயமா நான் உனக்கு கொடுத்த வாக்க எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சு வந்துட்டு அத என்கிட்ட சொல்ல முடியாம காசி ராமேஸ்வரம் போகணும்னு மாத்தி சொல்லிட்டு போற நீ. கவலைப்படாத சுந்தரம், உனக்கு கொடுத்த வாக்க நான் மறக்கல. புரோக்கர் மூலமா நிறைய வரன்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இன்னும் கிடைக்கல. திருப்தியான வரன் அமைஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் சுந்தரம். இந்த வாட்டி நான் பார்வதிக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ண போற மாப்பிள மிஸ் ஆகவே கூடாது. பார்வதி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி அவளை அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கத்தான் போறேன். உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா காசியோ ராமேஸ்வரமோ புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வா. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா பெரிய தம்பி உங்ககிட்ட சொல்ல விடாம கட்டுப்படுத்தி வச்சிட்டாரு. கல்யாணமான பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு நீங்க சொல்றீங்க. என்னால எதையும் சொல்லவே முடியலையம்மா. பார்வதி கல்யாண விஷயமா உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ இந்த வீட்டு பொண்ணு சுந்தரம். சரிங்கம்மா. எல்லாத்தையும் மறைச்சிட்டா நீ. கூட்டுக்கலாம். உங்க அக்காவோட விஷயம் உனக்கு தெரியாம இருக்காது. மறைச்சிட்ட என்கிட்ட. என்ன அப்பான்னு கூப்பிடாத. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்த? அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. நான் பண்ணது தப்புதான்ப்பா. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நாங்க எதுவுமே திட்டம் போட்டு உங்களை ஏமாத்தணும் நினைச்சு பண்ணலப்பா. ஓ, கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குறை தெரியாம அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த வீணா போச்சே. இப்ப அப்பாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு இந்த ஊர் உலகம் பேசுமே. உங்க வேதனை நல்லா புரியுதுப்பா. ஆனா எந்த சூழ்நிலையில தாலி கட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா நீங்க எம்எல்ஏ இப்படி கோவப்பட மாட்டீங்கப்பா. சூழ்நிலையை காரணம் காட்டி நீ பண்ண தப்ப சரி பண்ண பாக்குறியா? அப்படி இல்லப்பா. என் நிலைமை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். நின்னு போன பெரிய அமித்ரா கல்யாணத்தன்னைக்கு வனஜா அம்மா என் மேல உள்ள கோவத்துல தம்பியை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன ஒரு கோவிலுக்கு வர சொன்னாங்க. இல்லன்னா தம்பியை கொன்னிடுவேன்னு பயமுறுத்தினாங்க. தம்பியை காப்பாத்த நான் வனஜா அம்மா சொன்ன கோவிலுக்கு போனேன். அப்ப வனஜா அம்மா என் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஊற விட்டு கோவில் இருந்து தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க.
என்ன காணோன்னு தேடிட்டு வந்த பெரியய்யா அந்த கோலத்துல என்ன பார்த்துட்டாரு. அதனால கோவில்ல அதே சாமிய சாட்சியா வச்சு வாழ்க்கை தரேன்னு சொல்லி எனக்கு மண்டபத்துல தாலி கட்டினாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு அன்னைக்கே நீ என்கிட்ட ஏன் சொல்லல? இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட நீ சொல்லாம மறைச்சது நீ எனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். நான் மனசு அறிஞ்சு உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலப்பா. என் மனசுக்குள்ள பெரிய மேல ஆசைப்பட்டாலும் நம்ம தகுதிக்கு அது பேராசைன்னு சொல்லி நான் அவரை விட்டு விலகிதான்ப்பா இருந்தேன். ஆனா கடவுள் தான் எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. நீ என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். நீ பண்ண காரியத்தை நினைச்சு என் மனசு நிம்மதியாகாது. நீயும் உங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டியன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நீயும் உங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டியன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நானே ஏப்பா அம்மா கிட்ட போய் சேரணும்? நான் செஞ்சது தப்புன்னா நீங்களே அம்மா கிட்ட அனுப்பி வச்சிருங்கப்பா. அக்கா அப்படின்னா சொல்லாதக்கா. அம்மாவும் இல்ல நீயும் இல்லனா நான் என்னக்கா பண்ணுவேன்? டேய், இப்படி எல்லாம் பேசி அழுது என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். ஒண்ணு நீ சாவு, இல்ல நானே உன்னை விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். ஏற்கனவே நான் வாங்கி வச்ச விஷம் வீட்டுல தான் இருக்கு. உங்க கையால சாகிறதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்ன, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்பவே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொல்றா இல்லையான்னு பாரு. அப்பா வேண்டாப்பா பா, ப்ளீஸ் பாப்பா. அக்கா ரொம்ப பாவப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அக்கா இல்லைன்னா நான் அனாதப்பா. வேண்டாப்பா. கையடுறா, தொட்டா தொலைச்சிடுவேன். எனக்கு உங்க அக்காவுக்கும் உள்ள பிரச்சனை, அதுல நீ தலையிடாத. எங்கடா போற? பெரிய தம்பி கிட்ட சொல்ல போறியா? போக கூடாது, போ உள்ள. போடா உள்ள. இந்தா சாப்பிடு. இத சாப்பிட்டு உங்க அம்மா கிட்ட போய் சேர். எனக்கு நிம்மதியா இருக்கும். உங்க கையாலேயே எனக்கு ஊட்டி விடுங்கப்பா. நான் சந்தோஷமா சாப்பிட்டு அம்மா கிட்ட போயிடுறேன். இப்படி எல்லாம் சொன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னங்க, உங்களை நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். எந்த இடத்துலயும் அவளுக்கு தாய் இல்லாத குறைய வந்துடாம அவளை நல்லபடியா பார்த்துக்கோங்க. கவலைப்படாத சாவித்திரி, நான் எந்த குறையும் இல்லாம நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கிறேன். சாவித்திரி, தாய் இல்லாத குறை தெரியாம இவளை நல்லா பார்த்துக்க சொல்லி சாகும்போது என்கிட்ட சொன்ன. நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன். இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? என் கையாலே அவளுக்கு விஷம் கொடுக்க வச்சிட்டாளே.
ஒரு பக்கம் உனக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் நம்ம அகிலாமாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தவிக்கிறேன். என்னை இப்படி துடிக்க வச்சுட்டாளே பாவி பாவி. சாவித்திரி, நான் அவளுக்கு தண்டனை கொடுக்க போறதில்ல. அவ பண்ண பாவத்துக்கு அந்த கடவுளே அவளுக்கு தண்டனை கொடுப்பா, கண்டிப்பா கொடுப்பா. நந்தினி, எதுக்காக வர சொன்ன? என்ன விஷயம்? காரணமா தான் வர சொன்ன ஆண்டி. வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் அகிலாண்டேஸ்வரி தீபாவளி ஸ்வீட் கொடுப்பாங்களே, அத கொடுத்து முடிச்சிட்டாங்களா? ஏன் நந்தினி, இத கேக்குறதுக்கா அவசரமா போன் பண்ணி எங்களை வர சொன்ன? இத நீ போன்லயே கேட்டிருந்திருக்கலாமே. நான் காரணம் இல்லாம எதையும் சொல்லவும் மாட்டேன், செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே ஆண்டி. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் ஸ்வீட் கொடுக்கலல்ல? இல்ல, குடுக்கல. என்ன பிளான் போட்டிருக்க நந்தினி? சொல்றேன். உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கிற லவ்வர்ஸ்ல காதலி அவனை விட்டு பிரிஞ்சுட்டா இல்ல செத்துட்டா, அந்த காதலனோட நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆச்சு இவளுக்கு? அவசரமா வாங்கன்னு கூப்பிட்டுட்டு லூசுத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன ஆண்டி, நான் லூசுத்தனமா கேள்வி கேக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்டா கேக்குறா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல நந்தினி, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. அதான் நீ சொல்லிட்டியே, காரணம் இல்லாம எதுவும் கேட்க மாட்டேன்னு. காரணத்தை சொல்லு. லவ் ஃபெயிலியர்னா பசங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பேர் கொஞ்ச நாள் காதலிய நினைச்சு சோகமா திரிவாங்க. அப்புறம் ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டு பிறக்க போற குழந்தைக்கு காதலியோட பேரை வைப்பாங்க. இதுவே ஆதி மாதிரி காவிய காதலனா இருந்தா காதல் தோத்து போனதுக்கு அப்புறம் தேவதாஸ் மாதிரி காதலி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே செத்துக்கிட்டு இருப்பான். பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பாரம் ஆயிடுவான். ஆதிக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அகிலாண்டேஸ்வரி என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்ற நந்தினி? வெயிட் பண்ணு, சொல்லுங்க ஆண்டி. ஆதிக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அகிலாண்டேஸ்வரியோட நிலைமை என்ன? அகிலா நிலைமை என்ன? அவன் நம்பிக்கை, தைரியம், பலம் எல்லாமே ஆதிதானே. அந்த ஆதிக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அகிலா ரத்த கண்ணீர் வடிப்பா. அவ மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிடும். அதுதான் இனிமே நடக்க போகுது ஆண்டி. சூப்பர் நந்தினி. என்ன பிளான்? ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்க போறியா? என் பிளானே இந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? இது சாதாரண ஸ்வீட் இல்ல. ஆதிக்கிட்ட இருந்து பார்வதியை பிரிக்க நான் ரெடி பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஸ்வீட். அப்படி இந்த ஸ்வீட்ல என்னதான் ஸ்பெஷல் நந்தினி? அதானே, குடு, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அப்படி என்ன பெரிய ஸ்பெஷல்? ஆண்டி, அதை ஓபன் பண்ணிடாதீங்க. உள்ள பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணா பாம் பிளாஸ்ட் ஆயிடும். இந்த புடி முதல்ல. இந்த ஸ்வீட் பாம் பார்வதி கைக்கு போகணும். அதை செய்ய வேண்டியது உங்க வேலை. அது எப்படி? அது ரொம்ப சுலபம்தான். அகிலாண்டேஸ்வரி வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுப்பா. அந்த ஸ்வீட் கூட இந்த பாம் ஸ்வீட்டை கலந்து சமையல்காரி கைக்கு போற மாதிரி செய்யணும். அதுக்காக தான் எங்களை வர சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. சரி, இதை நான் கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன். நீ கவலைப்படாத. ஓகே ஆண்டி. இந்தா, இது நீ பத்திரமா வச்சுக்கோ. பத்திரம். பார்வதி ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு போய் வீட்ல தான் ஓபன் பண்ணுவா. அப்படி ஓபன் பண்ணும்போது ஒருவேளை வெடிக்கலனா 200 மீட்டர் தூரத்துல இருந்து இந்த ரிமோட்டால
அத வெடிக்க வைக்கலாம். எதுக்கும் இத நீங்க கையில வச்சுக்கோங்க. இதுவும் நல்லாதான் இருக்கு. நந்தினி, இந்த ஸ்வீட் பாக்ஸ சமையல்காரி தனியா போய் ஓபன் பண்ணி பார்த்தான்னா அவ மட்டும் காலி. இதுவே வழக்கம் போல அந்த பாச குடும்பம் விசுவாசமா அரிசி முட்டைய சேர்ந்து இருந்தாங்கன்னா நமக்கு தீபாவளி போனஸ். சுந்தரம் கிட்ட பார்வதிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறதா அகிலா சொன்னாளே, சுந்தரத்தை சமாதானப்படுத்த அப்படி சொன்னாலா, இல்ல நமக்கே தெரியாம நம்ம கிட்ட சொல்லாம பார்வதிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காளா? ஒரே குழப்பமா இருக்கே. அகிலா, என்னங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கே. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. சுந்தரத்துக்கிட்ட பார்வதிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறதா நீ சொன்னல? ஆமா சொன்னேன். உண்மையாவே நீ பார்வதிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கியா அகிலா? நீங்க ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? நான் பார்வதிக்கு மாப்பிள்ள விஷயமா புரோக்கர் கிட்ட டெய்லி போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சரியான மாப்பிள்ளை யாரும் அமையலங்க. அதனாலதான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லல. ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. முதல்ல நம்ம ஆதி கல்யாணத்தை முடிச்சிடலாமே, அதுக்கப்புறம் பார்வதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? ஆதி கல்யாணம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிங்க. பொண்ணு மித்ரா வீட்டோட தான் இருக்கா. ஆனா பார்வதிக்கு மாப்பிள்ள எங்க இருக்கானே தெரியலையே. அது மட்டும் இல்லங்க, முதல்ல பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை நல்லபடியா மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் நான் சுந்தரத்துக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறின திருப்தி எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதி கல்யாணம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஆதி பார்வதிக்கு நடுவுல விதி விளையாடுற விளையாட்டை நினைச்சு நான் தினம் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்வதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா விதியோட விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அதனால பார்வதிக்கு நான் தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஆச்சு? ஏன் அமைதியாட்டீங்க? நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்த. இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. என்ன விஷயம்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து என்கிட்ட எல்லாரும் ஏதோ ஒரு உண்மைய மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க சொல்லிதான் எனக்கு அந்த உண்மை தெரியணும்னு இல்லைங்க. யாரும் சொல்லாமலேயே உண்மை என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அகிலாவுக்கு ஆதி ஐசியூல பேசினதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? என்ன அகிலா சொல்ற? உன்கிட்ட யாரு என்ன உண்மையை மறைச்சாங்க? விசுவாசத்துக்கு உதாரணமா இருக்கிற சுந்தரமே என்கிட்ட உண்மையை மறைக்கத்தான் செய்யறாரு. சுந்தரம் உன்கிட்ட உண்மையை மறைக்கிறாரா? என்ன அகிலா சொல்ற? சுந்தரம் என்கிட்ட பேச வந்த விஷயமே வேற. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா சுந்தரம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு காசி ராமேஸ்வரம் போறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு கேக்குறாரு. இந்த லீவ் கேக்குறதுக்காக சுந்தரம் அப்படி தயங்க வேண்டிய அவசியம் இல்லையே. சுந்தரம் தயங்கி தயங்கி பேசினதுல இருந்தே அவர் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் அவரை கட்டாயப்படுத்த வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா ஒண்ணுங்க, எல்லாரும் என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. அந்த உண்மை எனக்கு கூடிய சீக்கிரம் தெரியத்தான் போகுது.
அந்த உண்மை எனக்கு தெரிய வரும்போது எல்லாருக்கும்